வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது காய்கறிகள் இல்லாத நேரத்தில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கிறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியாக சேர்த்துருக்கிறேன். கட்டி பெருங்காயம் அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் கட்டி போட்டுட்டு நல்லா அதை பொரிய விட்டுருங்க. இப்போ கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு செவக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா 2 பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10 காஞ்ச வரமிளகாவை நல்லா கிள்ளி போட்டுட்டு இதிலையே சேர்த்து நல்லா பொரிய விட்டுறணும். இது கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா பொரிய விடுங்க. இது கிள்ளி போட்ட சாம்பார் பார்த்திங்க அப்படின்னா இந்த மிளகாவோட ஃப்ளேவர் மட்டும்தான் நமக்கு கிடைக்கணும். அதனால் இது எண்ணெயிலேயே நல்லா செவக்க நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதுதான் மெயின் ஃப்ளேவரை இந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கு. கருகிடாமல் பார்த்துக்கோங்க, இல்லாட்டி காட்டம் அடிக்க ஆரம்பிச்சிடும் வீடு ஃபுல்லாக. இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி முழுசாக போட்டு வதக்கியிருக்கிறேன். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு நீளமாக நறுக்கின பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்க போகிறேன். உங்களுக்கு ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் நிறையா கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 கப் அளவுள்ள தக்காளியை இந்த சைஸில் கட் பண்ணது போட்டிருக்கிறேன். அதாவது மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளியை போட்டுட்டு இது நல்லா குழைவாக ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இதிலே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா தக்காளி நமக்கு சட்டுன்னு வதங்கி கொடுத்து வந்துடும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பொடி எப்படி அரைக்கணுங்கிற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் அதையும் செக் பண்ணிக்கோங்க. நிறைய சாம்பார் பொடி போட்டுறக்கூடாது. இதை மிதமான தீயில் நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த சாம்பார் பொடி ஃப்ளேவரோட அந்த மிளகா ஃப்ளேவர் தான் நமக்கு அதிகமாக கிடைக்கணும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் போட்டாலே சரியாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 கப் அளவுள்ள துவரம் பருப்பை நல்லா இந்த அளவுக்கு குழைய வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன். இந்த சாம்பாருக்கு பருப்பு தனித்தனியாக தெரியக்கூடாது, நல்லா ஒன்றும் பாதியமாக கூட தெரியக்கூடாது, நல்லா குழைவாக தெரியணும். அப்போ தான் அந்த குழம்போட டெக்ஸ்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் இதில் சேர்த்துருக்கிறேன். இந்த சாம்பார் ஓரளவு குழப்பாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 6 கப் அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிருக்கிறேன். நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கிறப்ப இன்னுமே திக்காயிடும். அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதிலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா தண்ணியில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதையும் இதிலேயே ஒட்டமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம காய்கறிகள் எதுவுமே நம்ம போடலை, அதனால் எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தத்துக்கு போட்டுட்டு நம்ம போட்டிருக்க சின்ன வெங்காயம் நல்லா வெந்து வரணும். சாம்பாரில் போட்டிருக்க மற்ற சாமான்களும் ஒன்று சேர்ந்து கலந்து வரணும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் நல்லா தளன்னு கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு உப்பு பத்தலைங்கிறதுனால ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துருக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். 5 நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக நறுக்கினதை சேர்த்துட்டு கலந்துட்டு பார்த்திங்கன்னா குழம்போட டெக்ஸ்சர் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக உப்பு போகக்கூடாது, இந்த அளவுக்கு குழப்பாக இருக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்டான கிள்ளி போட்ட சாம்பார் தயாராகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.